நீ சொன்ன வியாபாரிங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம நேத்து எசிக்கி கூட்டு வந்த வியாபாரிகளுக்கே சரக்கு கொடுத்துருவோமே. என்ன 10 லட்ச ரூபா வித்தியாசம் வருது. பரவாயில்ல, இல்லைன்னா முதலுக்கே மோசமா போயிடும். எசிக்கி நேத்து வந்த வியாபாரிகளுக்கு போன் பண்ணி வர சொல்லு. அவங்களுக்கே நம்ம சரக்கு கொடுத்துடலாம். அதான் ஆரம்பமே சொல்லிட்டானேப்பா. நீ போன் பண்ணி நேத்துக்கு நீ கூட்டிட்டு வந்த வியாபாரிகளை வர சொல்லு. சரிக்கா. ஆறுமுகம் மச்சான் சரக்கெல்லாம் உங்களுக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. உடனே கிளம்பி வந்து அட்வான்ஸை கொடுங்கண்ணே. இல்ல இசக்கி, மாலிக்கும் கரும்புக்கும் நாங்க வேற இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். நாங்க அங்கேயே வாங்கிக்கிறோம். என்னன்னு எப்படி சொல்றீங்க? எங்க கிட்ட சரக்க பார்த்துட்டு ஏன்னா வேற இடத்துல போய் அட்வான்ஸ் கொடுத்தீங்க? நீங்க தான் சரக்க வேற இடத்துல கொடுக்க போறதா எங்க கிட்ட உறுதியா சொன்னீங்க. அதனாலதான் நாங்க வேற இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்த முறை நம்ம வியாபாரம் பண்ணலாம். என்னடா போச்சா? நான் கூட்டிட்டு வந்த வியாபாரிகளும் வேற இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? இனிமே இவ்வளவு சரக்க வாங்க யாரு வருவா? ஐயோ, நான் சொன்னதை நேத்தே கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?